நல்ல மழையானது பெய்ய வேண்டி இந்த சிங்கார் முன்னாடியானது பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அறுபாடுபட்டு பெருமாடாக நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்தை வைத்து வரும் நாடகத்தை பார்க்க வந்து அறுவரை சீக்கிரா பொதுமக்கள் யாவற்றவர்களுக்கும் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்வமண்ணா அவர்களுக்கும் நமது கலைக்குழு நிர்வாக மனமார்ந்த நீண்ட நமக்கு தெரிவிக்கிறேன். வணக்கம். இந்நாடகத்தில் நான் எந்திருக்க முடியும். வந்தனம் வந்தனம் கம்முனு பேஜாத உட்காரலாம் பேசிக்கணும். நல்லா வேண்டாம் மத போடு போட்டேன் பாரு. ஊத்து போட்டு அடிச்சு கொடுக்குறாங்க. சரி அடிக்கிற கொடுக்கல அடிச்சா நடந்தே நேரம் மேட்டு நடந்துக்கலாம். நடந்தே எவ்வளவு தூரம் இருக்குது? மிஞ்சி மிஞ்சி போனா சின்னம்பட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் நிற்பேன். அதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது. அதுக்கு மேல ஆள் விட்டுறேன். ஆள் உனக்கு நினைக்கிறது இல்லைங்க. சரி எங்கெங்க டெய்லியும் கூத்தாடி ரோட்ல போய் கம்மன் பேசாம படுத்துக்கிறேன். அதெல்லாம் கூலியால விட்டுட்டேன். அப்படியா? ஆமா உழைக்கிறதுக்கு. ஆமா பக்கத்து வீட்டுக்காரனே விட்டுட்டேன். பக்கத்து வீட்டுக்காரனே நல்லா சமாச்சாரம் பண்றான். அதெல்லாம் உனக்கு ஏதாவது கூலியால வேணுமா? சத்து கட்டவனீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டேன். சத்து கட்டனால என்ன பிடிக்குமா? எப்படி அந்த ஆளு கூப்பிடுறேன். பழைய பேர் அப்படி சீமன பேர்லாட்ட வச்சிருப்பான். இல்ல நீ வந்த வழியா போய் ஆம்பளை ஒரு அடி வச்சு போற. ஏய் போடா. அவன் ஆம்பளைன்னு சொல்லிட்டான். ஆம்பளை வேகம் அடிச்சு போடுறான். அடிக்கணுமா? வேண்டாம் அடிச்சுடா. என்ன அடிச்சு நீ தான் சாவுங்க. ஆமா ஆமா அடைய போடுறா.
போட்டிருந்தேன் உலகமெல்லாம் போட்டிருந்தீரேன் எப்படி உலகமெல்லாம் போட்டிருந்தீரேன் மன்னவர் போற்றுகின்றேன் மகனம் தாக்கி வெந்தர் போட்டு குடியே என் பெயர் மாணிக்க செட்டியார். ஓ நீங்க மானவாகிறவரு மாணிக்க செட்டி. உங்களது பேர் மாணிக்க செட்டியார்னு சொல்றீங்களே, இந்த மாணிக்க செட்டியாரை பெற்ற தாய்மொழி யாருங்க? என் பேரை விட்டு தெரியுமா? பிடித்துக்கொள். என்ன பிடித்துக்கொள்? நமது அருமை தாயாக வழங்குவோர்
பெயரே வேண்டாம் என்று சொல்லி தன் சொத்திலே இருந்து ஒரு 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். ஆமா. இன்னும் சுபிக்ஸ்தா அவர்களும் சுபிக்ஸ்தா சுபிக்ஷா சுபிக்ஸ்தா சுபிக்ஷா அவருடைய பேர் கீர்த்தியாகவும் ஒரு 10 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி வழங்கி நல்ல உள்ளங்கள். ஏங்க வாரி வாரி கொடுங்க, மண்ணிய வாரி கொடுங்க. இல்லடா சார்ஜ் கூட ஒழுங்கா சொல்லிட்டு போவேன். இல்ல வாரி வழங்குவது என்ன? வாரி வழங்குவது என்ன? கேட்டு வாங்குவது தர்மம். பாப்பா கமண்டசாமி, கேட்டு வாங்குவது தர்மம், கேளாமை கொடுப்பது அதுதான் நம்ம வாரி வாரி வழங்கி குடிக்க வல்லல் கூட கொண்டு வைத்தவர். இன்னும் கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்கள் யார் தெரியாது உனக்கு? நல்லா தெரியுமா? யாரு? குடல்காரரு. ஆமா உம்மசாமி எந்த இடத்துல வேணாலும் எங்க வேணா கொடுத்துருவாரு. எத்தனை பேரே கொடுத்துக்கிறாரு. என்ன ஜோம்பு என்னது கவலா? அப்படி அங்கு தேசத்து ஆண்டவருடைய கர்ணனின் குணமடைத்த அருமை உள்ளங்கள் எல்லாம் அவரவருடைய சொத்திலே இருந்து கேளாவையே வாரி வழங்கியுள்ளார். இந்த சொன்னதானத்தை நண்பா, இந்த தானம் வழங்கிய அனைவற்று நல்ல உள்ளங்களும் எப்படி வாழ வேண்டும்? எப்படி ஆண் படமுக்கம் அரசுமட்டு வாழ்ந்து பெண் படமுக்கம் வெற்றி பெருகி குறையுமே இல்லாதபடி படை போல் பாவங்கள் வந்தாலும் படை போல் விலகி சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மனை பிரார்த்தனை ராமோஜியம் நலமோடு வாழ வேண்டும். அவளா ஓய், நான் எப்படி வந்தேன்? நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த வரலாறுலாம் வேற மாதிரிங்க. எப்படி எப்படி தெரியுமா? எங்க அம்மா சந்து விட்டாள், எங்க அப்பன் விந்து விட்டான், நான் புதக்கன வந்து விட்டேன். செத்து போயிருந்தா பரவாயில்ல. சொல்றது நிறைய பேர் திட்டம் போட்டாங்க, சாவல. உங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாமே நான் பாருப்போம். இல்லைங்க, ஊடு சேர்த்துற வரைக்குங்க. ஊடாது கடத புல்லு தவிர்க்கடா. என்ன அதப்பா கொண்டு போய் நைட்ல தானே போட்டு பாம்புன்னு நினைக்கிறேன். ஆமாடா, சொல்றதே வேஸ்ட். இருந்தாலும் என் தயவுயானவர் யார்? யாரு? இந்த மாணிக்க செட்டியாரை பெற்றெடுத்தாரே என் மாதாபிதா. யாரு? பேர்பட்டவர். எப்பேற்பட்டவர்? காவலா, என்னுடைய தந்தையானவர் முத்து செட்டி என்று வச்சிருக்கிறார். ஓ, உனது தந்தை யார்? முத்து செட்டி. ஆமா. என் தாயானவர் யார்? பவளக்கொடி என்று தெரிவிக்கிறார். யாசாமி, முத்து செட்டியாருக்கும் தாய் பவளக்கொடிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? கேட்டையே ஒரு கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கு குண்டனா ஆமா, மனசுல உள்ளது கேட்டேன். ஏங்க அது கோச்சிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க 3 பேரு. யார் யாரு? நாங்க 3 பேர். ஒருத்தன் வந்து எப்படி சொல்றது? சொல்லவே வேணாம், நான் எத்தனை பேர் பிறந்தேன்னு சொல்றேன். நண்பா, குடி நல்லா பிறந்தால் வாரி.
அத்தனை பேரும் அத்தனை ஆட்டி பிடிக்கிறோம். கவலா ஓய் இருந்தாலும் ஆமா சொல்லுங்க. ஆமாம் சொல்லியா? இல்ல ஆமா சொல்லி இல்ல போன சொல்லி. ஆஹா. ஆமா அப்படியே இந்த லாரி டிரைவர் இப்படி வண்டி திருப்பி இப்படி விட்டா கூட சொல்லு. அரை கிடையாது செட்டி மன்னனுக்கும் முத்து செட்டி மன்னனுக்கும் முத்து சட்டிக்கும் என்னுடைய தாயாக விளங்கும். ஓய் மண்ணு சட்டியெல்லாம் இல்லையா? என்னது முத்து சட்டி அது எடுக்க பேசுறதில்ல. ஆமா தினமும் குத்தம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. தாயாக விளங்கும் பவளக்கூடிய அமைச்சோம். நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 14 பேர்கள் பிறந்தோம். 13 பெண் குழந்தைக்கு பிற்பாடாக ஒரே ஒரு ஆண்மகன் அள்ளி செல்வமாக பிறந்தவன்டா நீ. ஆமா அந்த 13 பேர்த்தோட முடிஞ்சிருக்காதா? யா நீ என்ன மயிருக்கு என்ன பொண்ணு கேட்ட பிறந்த? முன்ன பிறந்தவன் நானு. முன்னாடி பிறந்தவன் நீங்க. எனக்கு பின்னால் பிறந்தது பெண் குழந்தைகள். உனக்கு பின்னாடி பிறந்தாங்க. ஆமா சரி அதுக்கு முன்னாடி சாக முடியாதுல்ல. ஆமா கவலா ஓய் அப்படி 13 பெண் குழந்தைக்கு பிற்பாடாக 13 பெண் குழந்தைக்கு முன்னே இந்த ஆண்மகன் நான் பிறந்தேன். நீ பிறந்தாய். மாணிக்க சக்தியாக இருந்தாலும் என்னுடைய தங்கையா யார்? என்னுடைய தங்கையோ வர்ணமலை தெரிவிக்கலாம். வர்ணமலை. ஆமா சரிங்க. வர்ணமலைக்கு தங்கைக்கு நாங்களும் எக்கிரியுமே இல்லாதபடி வாழ்ந்திருந்தாலும் என் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். எங்கே எங்கே எங்கே? காவேரி பூம்பட்டினம். காவேரி பூம்பட்டினம். ஆமா கரணம் சேர்க்கறதுக்கு 6000 ரூபாய் கேக்குறாங்க. காவேரி பக்கம் ஏங்க அவன் காவேரி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க பவானி பக்கத்துல. அன்பரி பக்கத்துல கிருஷ்ணகிரி பக்கத்துல ஏங்க ஏங்க இப்படி பிடிங்க இங்கே பிடிச்சி அது சுத்தி என்ன பாங்க மாமா ஊம்புறாங்க. என் தங்கையாக விளங்கும் வர்ணமலையை மனமுடித்து வைத்தோம். அப்படி பட்டினத்திலே வாழ்ந்து வர வேண்டும். எந்த ஒரு குறைகளும் இல்லாம சீரம் சிறப்போடு வாழணும்னு சொல்லி சிறப்போடு வாழணும்னு சொல்லி காவேரி பூம்பட்டினத்தில் என் தங்கையாக விளங்கும் வர்ணமலையை நான் கொடுத்தேன். அப்படி கொடுத்து நான் என்னுடைய மனைவியா யார்? ஏற்பட்டவள் எப்பேற்பட்டவள்? என் அழகு தேவதை என் கால கருங்குயில் அழகி. கருங்குயில் குயில் குயில் படிக்கிறோம். இருந்தாலும் என் ஆசைக்கு நேசம் இல்ல, என் அன்பும் மண்ணுக்கு ஆசை இல்லை. என்னுடைய தேவியா யாருங்க சொல்லணும்லவா? என்னுடைய மனைவியானவள் யார்? யார்? எப்பேற்பட்டவள்? எப்பேற்பட்டவள்? என்னுடைய மனைவியோ நல்ல மணி என்று வைக்கலாம். நல்ல மணி நல்லம்பில்ல நல்லம்பில்லுடாடே நல்லம்பிள்ளிக்கா போறேன். நல்ல மணி என்று வைக்கலாம். உனது மனைவி பெயரோ நல்ல நல்ல மணி. நல்ல மணி. ஆமா உன் பேர் என்ன? நல்ல மணியே தான். சொல்ல கேள்விப்பட்டேன். ஆமா அப்படி ஏற்படுதான் பட்டு பாணி மணி இருந்தாலும் நல்ல மணியை மனமுடித்து குறையவே இல்லாதபடி இந்த மேலாடு மட்டத்திலே வாழ்ந்து வந்தாலும் சரி நண்பா இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு? என் மனைவியாக வழங்கும் என்னுடைய நல்ல மணியை காண வேண்டும். பார்க்கணும். எதற்காக?
இன்னைக்கு அதுக்கு தான் எதுக்கு இன்னத்துல எது கூப்பிடுவ டேய் ஏதோ அப்படி தன்னமன அது இல்லப்பா. என் மகளாக விளங்கும் யாரு யாரு தெரியாத உனக்கு யாரு தெரியாது சரியா? நல்லாவே கண்ணகி என்பவளை வரவழைத்து அவளுக்கு தக்க 16 ஒரு 5 நிலைய ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறார். அவளை ஆத்திலே வரக்கூடிய பேழையில நான் எடுத்து வளர்த்தினேன். யாரை என்னுடைய மகளாக வழங்கும் கண்ணகியை. அப்படி ஆத்திலே வரும் வேலையை கொண்டு அதிலே குழந்தையாக இருந்ததால் அந்த குழந்தையை எடுத்து குழந்தை இல்லாத பாவையில் நாங்க எப்படி வளர்த்தணும் எப்படி நண்பா? தரையிலே கால்பட்டால் தங்க மண்ணாகிவிடும் என்று சொல்லி தங்கத்தால தகடிச்சு நாங்க அழகு பார்த்தோம். ஓ உங்க வீட்லயே ஆமா அரண்மனையில ஆமா வெள்ளையால தகடிச்சு வீதி வழியா அழகு பார்த்தோம். அப்படி அழகு பார்த்து அள்ளி செல்வம் ஐந்து நிறைந்த ஒரு மகளாக இருக்கிறார். அவளையும் வரவழைத்து இன்று தக்க ஒரு யோசனை பேசணும். ஆமா அதனால என் மனைவியாக விளங்கும் நல்ல மணியும் என்னுடைய மகனாக விளங்கும் கண்ணகி சீக்கிரமாக வைத்து வருகிறாயா? 2 பேரும்